ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தரமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழக்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம். தனுர்மாசம் திருப்பாவையில் இன்னைக்கு 14வது பாசுரம் நம்ம சேவிக்க போறோம். இதுல என்ன சொல்றேன்னா, நீதான் தலைவி, நீதான் எங்க எல்லாரையும் எழுப்பணும். எழுப்பல, சரி நாங்க எல்லாரும் உன்னை எழுப்புறோம், ஆனாலும் நீ தூங்கிட்டு இருக்கிய, தலைவியே இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்க்கு நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதரார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்றார். புழக்கடை அப்படின்னா வீட்டினோட பின்புறம், நம்ம ஆத்தினோட பின்புறம். வாவி அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். நங்காய் அப்படின்னா பரிபூர்ணமானவளே. கூம்புதல் அப்படின்னா மூடுதல் அப்படின்னு அர்த்தம். வாவுடையாய் அப்படின்னா ஆவன்மை உடையவளே அப்படின்னு அர்த்தம். வாவுடையாய்னா நாவன்மை உடையவளே அப்படின்னு அர்த்தம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்க வீட்டு பின்புறம் இருக்கிற தோட்டத்தோட சிறு குளத்துல செந்தாமரை எல்லாம் மலர்ந்துருக்கு, அள்ளிகள் எல்லாம் மலர்ந்துருக்கு, அதெல்லாம் கூட மலர்ந்துருக்கு, மூடின்னு இருக்கிறதெல்லாம் கூட மலர்ந்து விட்டது. ஆனாலும் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. காவி அணிந்த வெளுத்த பகற்கடலையும், அதாவது காவியை காவி உடுத்தின பற்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த துறவிகள் கூட தங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை எல்லாம் முன்னாடி எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி எழுப்பாம இருந்தது மட்டும் இல்லாம இப்படி வாயா பொழந்து தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு வெக்கமே இல்லையா? உண்மையா மட்டும்தான் உனக்கு பேச தெரியுமா? அழகா பேசுறவளே, ஆனா வெக்கமே இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்கியே. சங்கு சக்கரம் தரிச்சுட்டு கமலக்கண்ணனா இருக்கிறவ
அவனை வந்து பாடினோம் எழுந்துரு அப்படின்னு வந்து சொல்றாவும். ஸோ இந்த மாதிரி அவ வந்து என்ன பண்றா, அவளை வந்து எழுப்புறா. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.